अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அந்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப் பெறுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமைகளை பல்வேறு விதங்களிலே எடுத்து அருளி செய்கின்ற வேதாந்த தேசிகன் இப்பொழுது பராக பத்ததி என்கின்ற இந்த 13வது பத்ததியிலே பாதுகையினுடைய தூளிக்கு உண்டான பெருமை, அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ரஜகா, அந்த தூசி இருக்கிறதே, அதுவே எல்லாரையும் புனிதமாக்கி விடுகிறது என்று அந்த பெருமையை பல ஸ்லோகங்களாலே அருளி செய்கிறார். இன்றைய தினம் முதலிலே 357வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், இந்த பாத தூளியை பிரம்மாவும் ஆசைப்படுகிறான் என்று சொல்றார். பிரம்மாவுக்கு கூட எம்பெருமானுடைய பாத தூளியை தலையிலே தரிக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டு விடுகிறதாம். அவ்வளவு உயர்ந்தது அந்த பாத தூளி என்பதை மிக அழகாக ஒரு அந்த சொல் விநியாசம், இந்த வாக் விநியாசம் இருக்கிறதே மிக அற்புதமாக இருக்கிறது தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. அதிகம் பதம் ஆசிரிதோபி வேதாக பிரயதோ ரங்கதுரீண பாதரக்ஷே அபிவாஞ்சதி சங்கமம் பராகைः அபிஜாதைஸ்தவ தேவி நாபிஜாதः. அதிகம் பதம் ஆசிரிதோபி, அதாவது பிரம்மா இருக்கிறானே அவனுக்கு நாபிஜாதா என்று ஒரு சப்தம் அழகா பிரயோகம் பண்றார். நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். அதாவது நாபிஜாதா என்னால் என்ன அர்த்தம்னா, நாபியிலே உண்டானவன், எம்பெருமானுடைய திருநாபியிலே உண்டானவன் இல்லையா பிரம்மா, அதனால அவனுக்கு நாபிஜாதா என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்லோகத்திலேயே இன்னொரு சப்தம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அபிஜாதைஹி நாபிஜாதா அபிஜாதைஹி பராகைஹி சங்கமம் அபிவாஞ்சதி என்று சொன்னபடியினாலே அபிஜாதா என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம், நல்ல நற்குலத்தில் பிறந்தவர் என்று ஒரு அபிஜாதா என்பதற்கு நற்குலத்தில் பிறந்தவன் அர்த்தம். அது அப்போ நற்குலத்தில் பிறந்தவர்னா என்ன அர்த்தம், எது அந்த பாதுகை, பாதுகையிலிருந்து பிறந்ததா இந்த தூளி, இந்த பாதுகா தூளி இருக்கிறதே அது நல்ல குலத்திலே பிறந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நல்ல குலம் என்னால் இந்த இடத்துல நல்ல குலமாக எதை சொல்லுகிறார், அந்த பாதுகையைத்தான் சொல்லுகிறார். அதிலிருந்து பிறந்தது. ஒன்று நினைத்து பாருங்கள், எம்பெருமானுடைய திருநாபியில இருக்கிற கமலத்திலே பிறந்தவன் பிரம்மா, பாதுகையிலிருந்து பிறந்தது தூளி. இதுல எது உயர்ந்ததுன்னு பார்த்தா, எம்பெருமானிடத்திலிருந்து பிறந்த பிரம்மாவை விட பாதுகையிலிருந்து பிறந்த இந்த தூளி உயர்ந்தது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக வேதாந்த தேசிகன் தெரிவிக்கக்கூடிய அர்த்தம். அதனால அதை ரொம்ப அழகான அந்த சப்த விநியாசம் எப்படி பண்றாருன்னா, நாபிஜாதா அப்படின்னு சொன்னார். நாபிஜாதகானா நாபியிலே உண்டானவன்றது மாத்திரம் அர்த்தம் இல்லை, ந அபிஜாதா என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் அல்லவா. ந அபிஜாதகான்னு அர்த்தம் ரொம்ப உயர்ந்த குலத்திலே பிறவாதவன் அர்த்தம். ஐயோ, பிரம்மாவை போய் உயர்ந்த குலத்திலே பிறவாதவன் சொல்லலாமா அப்படின்னா, ஆமா, பிரம்மா என்ன பகவானிடத்திலிருந்து தானே பிறந்தான். ஆனால் பாதுகை, அந்த பாதுகா தூளி பாதுகையிலேருந்து பிறந்தது. அதனுடைய கருத்து என்ன, எம்பெருமான காட்டிலும் பாதுகை உயர்ந்தது என்ற கருத்தை தெரிவிப்பதற்காக இப்படி ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன் என்று நாம் கொள்ளலாம். பிரம்மா நாபிஜாதா அப்படின்னா என்ன அர்த்தம், நாபியிலே பிறந்தவன் ஒரு அர்த்தம். ந அபிஜாதா என்று
சொல்லை பிரித்தோமானால் உயர்ந்த குலத்திலே பிறவாதவன், பெருமாளண்டேந்து தான் பிறந்தானவன், பகவானிடத்திலிருந்து தான் பிறந்தான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிரம்மாவானவன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, அபிஜாதைஹி பராகைஹி தவ சங்கமம் அபிவாஞ்சந்தி என வாஞ்சதி. அதாவது என்ன, மிகவும் உயர்ந்த குலத்திலே பிறந்தவளான பராகைஹி, அதாவது உன்னுடைய திருவடி துகள் இருக்கிறதே அதோடு சங்கமம் தொடர்பை அபிவாஞ்சதி அவன் ஆசைப்படுகிறான். அதுவும் இன்னும் அதுக்கு மேல அதிகம் பதமா ஆசிரித்தோபி வேதாக, இந்த வேதாக பிரம்மா இருக்கிறானே அவன் ஆறு, ஏன்னால் அதிகம் பதமா ஆசிரித்தோபி, நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல தான் இருக்கான் அவன். அதிகம் பதம் என்னாலுன்னா இந்த க்ஷேத்திரஜர்கள், இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் சொல்றமே, லீலா விபூதி என்கிற உலகத்தை சேர்ந்தவர்கள், அதுல இருக்கிறதுக்குள்ள மிக உயர்ந்த பதம் எதுன்னா பிரம்ம பதம் தான், பிரம்மாவனுடைய பதம் தான். அதாவது பிரம்மா இந்த பிரம்மா என்கிறவனுடைய ஸ்தானம் இருக்க, அதுதான் இருக்கிற க்ஷேத்திரஜர்களுக்குள்ளேயே உயர்ந்த பதம் அது. ஆனா அவனுக்கு அதுல திருப்தி ஏற்படலையாம். அதிகம் பதம் ஆசிரித்தோபி, அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் கூட அவன் என்ன பண்றான்னு கேட்டா இதுக்கு ஆசைப்படுறான். எதுக்குன்னா எம்பெருமானுடைய திருவடி, அதாவது இந்த பாதுகையினுடைய தூளிகளோடு ஒரு சம்பந்தம், அதைத்தான் வேணும்னு ஆசைப்படுறான். என்ன காரணம் அப்படின்னா பிரயத்தா, நல்ல மனத்தை உடையவராய் கொண்டுன்ற. ஆஹா, இந்த தூளியத்தை தலைமையில வச்சுக்கணும்னு ஆசைப்படுறானே, அதுவே அவனுக்கு நல்ல மனசை உடையது, நல்ல மனத்தை உடையவன் என்று காட்டுகிறது. அவனுக்கு பரமபதம் வேணும்னு ஆசைப்படுறான். கொள்ளலாம் இந்த இடத்துல போரும் இந்த பிரம்மபடம். சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லலை. அவன் என்ன பண்றானா, மறுபடியும் பிரம்மா பகவான் இடத்திலேயே போய் என்ன பண்றான், யுககோடி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கியதா திருத்வம் பிராப்தவானி சுஷ்ருமா. புராணங்கள் என்ன சொல்லுகிறதுன்னா, கோட்டிக்கணக்கான யுகங்கள் எம்பெருமானை ஆராதிச்சுட்டே இருக்கானாம் பிரம்மா. எதற்குன்னு கேட்டான், மறுபடியும் எனக்கு இந்த பட்டம், இதே பட்டமே வேணும், எனக்கு இந்த ஸ்தானமே வேணும். இல்லை ஒரு பதவியில வைப்பார்கள், அந்த பதவியில எத்தனை நாள் இருக்கலாம்னா 3 வருஷம் 5 வருஷம் இருக்கலாம், 6 வருஷம் கூட இருக்கலாம். இருக்கா, இப்போ 6 வருஷம் இருக்கா, முடிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றான், மறுபடியும் எனக்கு இன்னொரு 6 வருஷம், இன்னொரு 6 வருஷம் போய் கேட்கிறாள். அந்த மாதிரி பிரம்மாவும் எனக்கு இன்னொரு தடவை இந்த பிரம்ம பட்டம் வேணும், என்ன இதைத்தான் கேட்டு இருக்கான்னு சொல்றான். ஆனா இங்க சொல்றார், இல்ல இல்ல அவன் உயர்ந்தவன் தான். அவன் என்ன பண்றான், நாபிஜாத்தகா அப்பி, அவன் நாபிஜாத்தகா, அவன் என்ன நாபியில பிறந்தவன், ஆனால் ந அபிஜாத்தகா, உயர்ந்த குலத்துல பறக்கல்ல, பகவானிடத்துல இருந்து தான் பிறந்தான். ஆனா இந்த தூளி இருக்கிறதே அது எப்படிப்பட்டதுன்னாக்கா அபிஜாத்தம். அது எங்க இருந்து பிறந்ததுன்னா எம்பெருமானுடைய பாதுகையில இருந்து பிறந்தபடினாலே அது அபிஜாத்தம். அப்படிப்பட்ட அந்த அபிஜாத்தமான உயர்ந்த குலத்திலே பிறந்ததான தூளியோடு உயர்ந்த குலத்திலே பிறவாதவானான பிரம்மா தனக்கு ஒரு சம்பந்தத்தை ஆசைப்படுகிறான் என்று மிக அழகாக இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான வாக் விநியாசம் இது. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இதுலயும் ஒரு வாக் விநியாசம் தான். இந்த பாத ரஜகா, ரஜகான்றது ரஜகான தூளின்னு ஒரு அர்த்தம் உண்டு, இல்ல ரஜகான்றது இந்த ரஜோகுணம் என்கிற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கிறது. என்ன சொன்னா, ரஜஸோட சம்பந்தம் ஏற்பட்டால் அது என்ன பண்றதுன்னா ரஜஸை நீக்குகிறதுன்றது. எப்படி முடியும், அது ஆச்சரியம் தானே. ரஜஸ்ல சம்பந்தப்பட்டா ரஜோகுணம் தானே வரணும், ரஜோகுணம் வரலையா, ரஜோகுணமே தொலைஞ்சு போயிடுறதான். எதனால என்ன, இந்த பாத ரஜஸ் அதனுடைய சம்பந்தத்தாலே என்று மிக அழகாக சொல்லுகிறார். சுத்த சத்வ வபுஷைவ பவத்யா பாதுகே விரஜசௌ ஹரிபாதௌ அஸ்து கிம் புனரிதம் ரஜசாதே சுத்த சத்வமயதா மனுஜானாம். சுத்த சத்வ வபுஷைவ பவத்யா, இந்த பாதுகைக்கு அதுக்கு பேரு ரஜஸ்ன்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. ரஜஹான தூளின்னு அர்த்தம், தூஷின்னு அர்த்தம். ஆனா அது எப்படிப்பட்டது, எம்பெருமானுடைய பாதுகையில இருக்கக்கூடிய தூளின்னா அது எப்படிப்பட்டதுன்னா சுத்த சத்வ வபுஷாயேவ, நல்ல சுத்த சத்துவமான அது திரவியம், அத்த சரீரத்தை மாத்திரம் உடையதா இருக்கிறது அது. அப்படிப்பட்ட பவத்யா உன்னாலே என்று சொல்றார். பாதுகே அது என்னாச்சு, ஹரிபாதவ் விரஜசௌ, எம்பெருமானுடைய ஹரிபாதவ் அந்த திருவடிகள் இருக்கிறதே அது எப்படி ஆகிறது, ரஜசே இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதாவது காலில் தூசி படியாது இருக்கணுன்றதுக்குத்தான் தான் பாதுகை. பாதுகையை சமர்ப்பிச்சுட்டு விட்டா அப்புறம் காலில் எப்படி தூசி படியும், தூசியெல்லாம் எங்க படிகிறது, அந்த பாதுகையில படிந்து விடுகிறது. நமக்கே அப்படித்தானே, தெருவில் இருக்கக்கூடிய புழுதிகள் எல்லாம் படியாது இருக்கணுன்றதுக்காக நாம் ஏதோ ஒரு செருப்பை அணிந்து கொள்கிறோம்.
நம்ம தூசியெல்லாம் செருப்புல படிக்கிறது நம்ம கிட்ட படியல. எம்பெருமானுக்கே அப்படித்தான்றார். என்ன சொல்றா, பாதுகே ஹரிபாதௌ விரஜசௌ, எம்பெருமானுடைய திருவடிகள் தூசி இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அது தூளி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் பவத்யா, உன்னாலேன்ற. ஆனா நீ எப்படிப்பட்டவள், சுத்த சத்துவ வபுஷா, நீ எப்படிப்பட்டவள் என்னால் நல்ல சுத்தமான சத்துவமான அந்த ஒரு உடையவள், திருமேனிய உடையவள் என்று சொல்றார். ஆனால் என்ன சொல்றாருன்னா மேல, அஸ்து கிம் புனரிதம் ரஜசாத்தே, இந்த ரஜஸ்னால என்ன ஆகிறது, மனுஜானாம் மனிதர்களுக்கு சுத்த சத்துவமயதா அஸ்து, நல்ல சுத்த சத்துவமயமான குணம் வந்துடுறது. இந்த தூளி இருக்கிறதே, இந்த தூளியானது, இந்த பாதுகையில இருக்கிற தூளியானது மனிதர்கள் மேலே பட்டால் அது என்ன ஆகுது, கிம் புனரிதம் ரஜசா, இது எப்படி ஏற்படுறது? அதாவது என்ன, பாதுகையில் இருக்கிற ரஜஸ்னால மற்றவர்களுக்கு ரஜோகுணம் போய் விடுகிறது. அது எப்படி ரஜஸ்னால ரஜோகுணம் போகுமன்னா, ரஜஸ்னால ரஜோகுணம் அதிகமாகத்தான் ஆகும் என்றுதான் உலகத்துல சொல்லணும். ஆனால் இது ரொம்ப என்ன சொல்றது, அது ரொம்ப அழகான ஸ்லேஷம்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தைகள்ல இருக்கிற விநியாசத்தை வைத்து ரஜஸ் பட்டால் ரஜஸ் போகிறது என்று சொன்னால் அது எப்படி போகும், போகாது என்னால் சொல்ற. ரஜஸ்னா ரஜோகுணத்திற்கும் பெயர், ரஜஸ் என்னால் அந்த புழுதிக்கும் பெயர். பாதுகையில இருக்கிற புழுதி பட்டால் மனிதர்களுக்கு ரஜோகுணம் போய் சத்துவகுணமே ஏற்படுகிறது என்று அந்த அர்த்தத்தை தான் இதுல மிக அழகாக, ரொம்ப அழகா இந்த சப்தங்களை பிரயோகம் பண்ணி அர்த்தங்களை தெரிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக 359வது ஸ்லோகம். இந்த 359வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த எல்லாரையும் மென்மையாக்கி விடுகிறது இந்த தூளின்ற பாத தூளி. என்ன பண்ணுமா, ரொம்ப வன்மையாக இருக்கிறவர்களை மென்மையாக ஆக்குகிறது. எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா, ஒரு கல்லை பெண்ணாக்கியது அல்லவா என்று ஏற்கனவே பார்த்த சரித்திரம் தான் அகலிகை சாப அந்த சரித்திரத்தை மறுபடியும் வேறு விதமாக அனுபவிக்கிறார். தத்ரஜஸ்தவதனோதி பாதுகே மானசான்ய கடினானி தேகினாம் பிரஸ்தரஸ்ய பதவீகதஸ்ய யத் வியாச்சகார முனிதர்மதாரதாம். அதாவது தத்ரஜா தவ, தவ தத்ரஜா, உன்னுடைய அந்த ரஜஸ் பாதுகையில் இருக்கக்கூடிய அந்த தூளியானது என்ன பண்ணித்துன்னு கேட்டா, பாதுகே என்ன பண்ணுகிறது, மானசான் அகட்டினான் இதேகிதாம், ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அகட்டினமான தேகத்தை கொடுக்கிறது. அது எப்படி பண்றது, என்ன கொடுக்கிறது, மானசானி அகட்டினானி தேகினாம் தனோதி என்று. நல்லவர்களுக்கு கூட கடினமாக இருக்கிறவர்களுக்கு கூட அவர்களுக்கு என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, ரொம்ப மென்மையான ஹிருதயமாக அவர்களை மாக்கி விடுகிறது. அதாவது இன்னொரு அர்த்தம் என்ன, தப்பான காரியங்களில் செயல்படாதவர்களாக அவர்களை தனோத்தி ஆக்கி விடுகிறதுன்னு சொன்னார். அதுக்கு எது எப்படி பார்க்கலாம்னு கேட்டா, பிரஸ்தரஸ்ய பதவீகதஸ்ய யத் வியாச்சகார முனிதர்மதாரதாம். என்ன பண்ணித்தது, ஒரு கடினமான கல்லா இருந்த ஒரு முனிவருடைய பத்தினி, அதாவது கௌதமருடைய பத்தினி அகலிகை, அவள் கடினமான கல்லா இருந்தாள். ஆனால் அது என்ன பண்ணிட்டுன்னா, இந்த திருவடியினுடைய துகள் அந்த தூளி பட்டவுடனே அது என்ன பண்ணிடுதுன்னா ஒரு மென்மையான பெண்ணாக அவளை ஆக்கிவிட்டது. அதாவது மறுபடியும் அகலிக்காக அவள் ஆகிவிட்டாள். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, கடினமான வஸ்துவை மென்மையாக ஆக்கக்கூடியது இந்த ஸ்ரீ பாதுகா தூளி. அப்படி இருக்கிற பொழுது மனிதர்களுக்கு மேலேயும் அந்த எம்பெருமானுடைய பாதுகா தூளி பட்டதானால் அவர்களுடைய கடினமான மனசும் கூட மென்மையானதாக ஆகி அவர்கள் இனிமேல் தவறான காரியங்களையே செய்யாதவர்களாய் சத்துவகுணமே மிக்கவர்களாய் அவர்கள் நல்லவர்களாக ஆகிவிடுவார்கள் என்றோ என்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।